12 mm சைஸில் இருந்த அந்த கிட்னி ஸ்டோன் வந்து 2 பீஸாக பிரேக் ஆகி இப்போ சமீப காலமாக கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் அப்படின்னாலே யார்கிட்ட கேட்டாலுமே அது வந்து சர்ஜரி பண்ணி தான் எடுக்க முடியும் அல்லது உடைச்சி தான் எடுக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம நண்பர் ஒருத்தங்க கிட்டத்தட்ட ஒரு 3 முதல் 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சிவியர் பெயினோட ஒரு வயிற்று வலி அப்டாமினல் பெயினோட அவர் செக் பண்ணி பார்க்கும்போது கிட்னி ஸ்டோன் அப்படின்ற ப்ராப்ளம், அதாவது அவருடைய லெஃப்ட் சைடு யூரிட்டரில் இருந்த 12 mm சைஸ் ஸ்டோன். அதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. ஒரு 2 months மெடிசன் அவங்க கிராஸ் பண்ணியிருப்பாங்க. தற்போதைக்கு அவருடைய பாஸ்ட் அவுட் கிட்னி ஸ்டோனோட இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அவர் 12 mm சைஸில் இருந்த அந்த கிட்னி ஸ்டோன் வந்து 2 பீஸாக பிரேக் ஆகி இப்போ வெளியே வந்திருக்குது. அந்த கிட்னி ஸ்டோனையுமே அவர் கையில் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த டைப் ஸ்டோன் அவரோட ப்ராப்ளமேட்டிக் பெயினுக்கு காரணமான இந்த ஸ்டோன் வந்து கால்சியம் ஆக்சிலேட்டட் டைப் ஸ்டோன் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அந்த ஸ்டோனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மைன்யூட்டாக நிறைய சின்ன ஒரு முள் மாதிரி அந்த ஸ்டோன் முழுக்க ஒரு முள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்ட முள் மாதிரியான ஒரு டைப் ஸ்டோன். அதை நீங்கள் பார்த்தா தெளிவாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த கால்சியம் ஆக்சிலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோன் இருக்கிறதுலே மோஸ்ட் பெயின்ஃபுல் ஸ்டோன் வெரைட்டி. யூஸ்வலாக கால்சியம் பாஸ்பேட்டு, கால்சியம் ஆக்சிலேட், இந்த மாதிரி கால்சியம் லிங்க்டு ஸ்டோன்ஸ் வந்து நிறைய இருக்கும். வழக்கமாக இந்த கோடை காலத்தில் எல்லாமே வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இந்த கிட்னி ஸ்டோன். எப்போவுமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சால்ட்டை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அப்படியே வெயிலில் வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் ஆவியாக போய் மீதி இருக்கக்கூடியது ஒரு பார்ட்டிக்கிள், அதாவது ஒரு செடிமெண்டட் பார்ட்டிக்கிள் மாதிரி கல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாடியில் இந்த கிட்னி வழியாக வெளியேற்றப்படக்கூடிய அந்த சிறுநீர் அது வந்து ஒரு உப்புத்தன்மை உள்ளதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் வாட்டர் கண்டென்ட் இல்லாமல் இருந்தாலோ அல்லது எக்ஸசிவாக சால்ட் மெட்டீரியல், அதாவது அந்த மினரல்ஸ் அதிகமாக இருந்தாலோ கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது கிட்னிக்குள்ளாடி இருக்கிற வரைக்கும் பொதுவாக பெயின் இருக்காது. கிட்னியிலேருந்து வெளியே வந்து யூரிட்டர் அல்லது அந்த சிறுநீர் குழாய், வலது பக்கம் ஒரு யூரிட்டர், இடது பக்கம் ஒரு யூரிட்டர் இருக்கும். அது வழியாக அது பாஸ் ஆகி அது கிராஸ் பண்ணி வரும்போது ஸ்டோனோட சைஸ் வந்து இப்போ இந்த பேஷண்ட்டை பொறுத்தவரையில் 12 mm சைஸ் ஸ்டோன். ஸோ அது பாஸ் ஆகிறதுக்கு வழி இல்லாமல் பிளாக் ஆகுது. ஸோ பிளாக் ஆனால் இடது பக்க கிட்னியிலேருந்து ஃப்ளோ ஆகி வரக்கூடிய அந்த சிறுநீர் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீயாக போக முடியாது, ஒரு தடங்கல் வரும். அந்த தடங்கல் வருது, உள்ளாடி வந்து நீர் கோர்க்குது அப்படின்னா இதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக நமக்கு என்ன வரும், பெயின் வரும். ஸோ இதுதான் வந்து யூரிட்டரி கோலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து சிவியர் பெயினில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இதை நம்ம என்னென்னா சர்ஜிக்கல் ஆப்ஷன் அவங்களுக்கு போக விருப்பம் இல்லாமல் சித்தா ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க. நம்ம யூஸ்வலாக பார்க்கக்கூடிய பெரும்பாலான பேஷண்ட்ஸ் வந்து 2 தடவை 3 தடவை கூட கிட்னி ஸ்டோனை உடைச்சவங்க 4வது முறை ஸ்டோன் வரும்போது அல்லது 3வது முறை ஸ்டோன் வரும்போது திரும்ப ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணணும், ஒரு ஹைலி எக்ஸ்பென்சிவ். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாட்டி அந்த ஸ்டோனை உடைக்கணும் அப்படின்னாலும் அவங்களோட முதுகு தண்டில் இன்ஜெக்ஷன் போட்டு கீழே அனஸ்தீசியா கொடுத்து தான் அங்கே ப்ரொசீஜர் பண்ணுறதுனால அவங்க 1க்கு மேலே 2-3 வாட்டி எல்லாம் உடைச்சவங்க திரும்ப ஹாஸ்பிட்டலில் போய் கேட்பாங்க. அப்போ சொல்லும்போது அவங்க டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது வந்துச்சுன்னா நம்ம உடைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. பட் இந்த பேஷண்ட்டு அவங்க எந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜரும் பண்ணாமல் டைரெக்டாக வந்தவங்க. தொப்புளுக்கு இடது பக்கத்தில் தான் அந்த பெயின் ஹைலைட்டாக இருந்துட்டு இருந்தது. பட் அவருக்கு வந்து லோயர் அப்டமனில் அடிவயிற்று பகுதியில் அந்த பெயின் ஷிஃப்ட் ஆச்சுது. ஸோ அப்போது அந்த டியூப்பில் இருந்து அதுக்குள்ள பிளாடருக்குள்ளே வந்துருச்சு அல்லது பிளாடர்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த வாசல் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கப்புறமா 1 வீக் அவருக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணும்போது கடுமையான பேர்னிங், சிவியர் பெயின். குறிப்பாக அது ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான
ஒரு பேர்னிங், ஒரு எரிச்சல் அந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க. இப்போ வந்து அவங்க இன்றைக்கி வரும்போது மார்னிங் அந்த யூரின் ஃபுல்லாக பிளாடர் ஃபில்டாக இருக்கும்போது பாஸ் பண்ணியிருக்கிறாரு. எந்த விதமான வலியோ ஒன்றும் இல்லாமல் அந்த ஸ்டோன் ஒரே நாளில் கீழே பாஸ் ஆகி வந்தது அப்படின்ட்டு அவரோட 2 ஸ்டோனையுமே நமக்கு கிஃப்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாரு அதை பார்வைக்காக. ஸோ இது என்ன தகவல் நான் இது வழியே சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஸ்டோன் அல்லது அந்த கிட்னி ஸ்டோன் ரிலேட்டடான சிறுநீரக கற்கள் அப்படின்றதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் சர்ஜரி அல்லது லித்தோட்ரிப்சின்னு சொல்லக்கூடிய உடைக்கிற மெத்தட் அப்படின்றத மைண்டுக்குள்ளால் வச்சுருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு போதுமான கால அவகாசம் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் சித்தா மெடிசின் எடுக்கலாம். ஒண்டர்ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வந்து 18 mm ஸ்டோன் அல்லது 20 mm ஸ்டோன் முன்னாடி உள்ள பேஷண்ட்ஸுக்கு அந்த கல் வெளியே வந்ததை கூட நான் வீடியோ உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன். இது வந்து 12 mm ஸ்டோன். இது ஆக்சுவலி பெரிய ஸ்டோன் தான், சந்தேகமே கிடையாது. பட் அவங்க வந்து அதை அப்படியே மெடிசின் வழியாக ட்ரீட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட்டோடு இந்த வீடியோவை நிறைவு செய்வோம். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.